இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, விசுவாசியின் மரணம் எப்படி இருக்க வேண்டும், ஹவ் அ பிலீவர்ஸ் டெத் ஷுட் பி. நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகியதுங்க. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்னாக்கா, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துற விதத்துல வாழணும். நம்மளுடைய லைஃப் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும் இல்லைங்களா? மற்றவங்களை நல்ல விதத்துல நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கணும். ஏதோ ஒண்ணு வாழ்ந்தோம் மறித்தோம் அப்படின்றது இல்லைங்க. உலகத்தாரோட லைஃப் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லைஃப் வந்து ஷார்ட், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வந்து மறிக்கணும்ன்ற எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய லைஃப் அப்படி இல்லைங்க. நம்ம வாழ்றது தேவனுக்காக. அந்த எண்ணத்துல வந்து நம்ம வாழணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டது, அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி மறிக்கிறோம் அப்படின்றது. நம்ம மறித்த பின்பு நம்மளோட லைஃப் வந்து 4 பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணுங்க. இந்த மனிதனை போல நம்ம வந்து மறிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், தேவனோட நாமம் நிச்சயமா வந்து மகிமைப்படும். சரிங்களா? 7 பாயிண்ட் வந்து இதை பத்தி நம்ம இதுல பார்க்க போகின்றோம். முதலாவது, விசுவாசியின் மரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, விசுவாசத்தினால நம்ம வந்து மறித்திருக்கணுங்க. எப்படின்னா, தேவன் மேல முழு நம்பிக்கையோட நம்ம வந்து வாழணும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ல பவுல் என்ன சொல்றாருனாக்கா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு வந்து ஆதாயம். இந்த எண்ணத்துல இருக்கணும். ஒரு நாள் கூட இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசமோ, தேவன் மேல இருக்கிற விசுவாசமோ குறையவே கூடாது. மத்த எல்லா விஷயத்த வந்து வேஸ்ட்ன்றாருங்க பவுலு. இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கின்ற விசுவாசத்தினால மத்த எல்லாத்தையும் வந்து நான் வந்து அல்பமா எண்ணிட்டேன், அது எனக்கு வேஸ்ட்ன்றாரு. இந்த மாதிரி எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இல்ல எல்லா உலகத்தார் போலவே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? நம்மளுடைய விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பார்க்கணுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல விசுவாச வீரர்கள் பத்தி பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரும்போது என்ன சொல்றாருனாக்கா, இவங்க எல்லாரும் விசுவாசத்தினாலே மரித்தார்கள். அவங்களுடைய விசுவாசம் இன்னைக்கு கூட பேசப்படுதுங்க. நம்ம நாளைக்கு இறந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய விசுவாசத்தை பத்தி 4 பேர் பேசணுங்க. இவர் அருமையான ஒரு விசுவாசி, 4 பேருக்கு மாதிரியா இருந்தாரு. இவருடைய விசுவாசத்தை பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆனாங்க. அப்படி நம்ம வந்து வாழ்ந்தாங்க சகோதர சகோதரி. அப்படிதான் இந்த விசுவாச வீரர்கள் வாழ்ந்து மறித்தாங்க. எபிரேயர் 11:13லங்க, ஹீப்ரூஸ் சாப்டர் 11:13, இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள். அந்த விசுவாசத்தோட நம்ம மறிக்கணும். லாசரோட மரணத்துக்கு இயேசு கிறிஸ்து போறாரு, அவர் வந்து உயிர்த்தெழ வைக்கிறாருங்க. அங்க ஒரு வார்த்தையை வந்து இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொல்றாரு. அது என்னன்னாக்கா, யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26லங்க, ஜான் சாப்டர் 11:25-26ல இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறுத்தாலும் பிழைப்பான். இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதுங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு நேச்சுரலா டெத் வரலாங்க, அது வந்து நிச்சயம், அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா மரித்தால் எப்படி மறிக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மேல 100% விசுவாசத்தோட நம்ம மறிக்கணுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவாரு, நம்மள வந்து உயிர்த்தெழ வைப்பாரு இல்லைங்களா? அது வந்து ஃபிக்ஷன் கிடையாதுங்க, 100% உண்மையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதன் மேல நம்ம எவ்வளவு விசுவாசமா இருக்கிறோம்? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். பாத்தீங்களா? நான் என்ன விசுவாசிக்கிற வந்து மறித்தாலும் பிழைப்பான் அப்படின்ட்டு சொல்றாருங்க. என்றென்றைக்கும் மறிக்காமலே இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குதுங்களா? நம்ம பரலோகத்துக்கு போக போகின்றோம். இன்னைக்கு நம்ம மறித்தாலும் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம உயிர்த்தெழ வைக்க போகின்றாரு. நம்மளுடைய சரீரம் வந்து மாறப்போகுது. எவ்வளோ இதுல நம்மளுக்கு விசுவாசம் இருக்குது. பவுல் என்ன சொல்றாருனாக்கா, ரோமருக்கு எழுதும் போது ரோமர் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, ரோமன் சாப்டர் 14:8ல, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கின்றோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கின்றோம். நம்ம வந்து யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். பிழைத்தாலும் மரித்தாலும் நம்ம 4 இடத்துக்கு போறோம் வரோம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றோம், காலேஜ் போறோம், வேலைக்கு போறோம், எவ்வளவு உலக காரியங்களை நம்ம வந்து ஈடுபடுறோம். ஆனா இந்த எண்ணத்தோட வாழ்றோமா? இதே விசுவாசத்தோட, பிழைத்தாலும் மரித்தாலும் வாழ்வது இயேசுவுக்காய். அருமையான பாடல் கூட இருக்குதுங்க, பிழைத்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எண்ணத்தோட நம்ம வந்து இருக்கணுங்க சகோதர சகோதரி. அப்படி நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய மரணம் நிறைய 4 பேருக்கு எக்ஸாம்பிளா இருக்கவங்க. நம்ம மரணத்துக்கு வரவங்க எல்லாம் இவர் அருமையான விசுவாசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, 2 தீமோத்தேயு சாப்டர் 1:12, அதி நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கின்றவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கின்றேன். பாத்தீங்களா? நான் வந்து
இந்த பாடுகள்னால வெட்கப்பட்டு போறதில்ல. ஏன்னா, நான் விசுவாசிக்கிறவர் யாருன்ட்டு எனக்கு தெரியும். நிச்சயமாக அவர் கடைசி வரைக்கும் என்னை காத்துக்கொள்வார். அந்நாள் வரை மட்டும் என்னை காத்துக்கொள்வார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்னை வந்து சேர்த்துக் கொள்வார் என்ற விசுவாசம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சுங்க. அதனால தான் நிச்சயமாக அந்த விசுவாசத்தோட அவர் மரிக்கிறாருங்க. நமக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? இதே விசுவாசத்தோட நம்ம வந்து மரிக்கணுங்க. ஸ்தேவானோட எக்ஸாம்பிள பார்க்கலாங்க. அவர் சாகும்போது என்ன சொல்லிட்டு சாவறாரு பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ல ஆக்ட்ஸ் சாப்டர் 7:59ல அவர்கள் ஸ்தேவானை கல் எறியும்போது கர்த்தராகிய இயேசுவை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் சொல்லி பிரார்த்தனை பண்ணினான். பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க? என்னோட ஆவியை ஏற்றுக்கொள்ளுன்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சாவறாரு. இந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குதுங்களா? நாளைக்கு வரலாம் டெத்து, இல்ல இன்னைக்கு வரலாங்க. ஆனா தேவனே என்னோட ஆவியை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்குற அளவுக்கு தைரியமும் அந்த கன்விக்ஷனும் நம்ம கிட்ட இருக்குதா, அந்த விசுவாசம் இருக்குதான்னு நம்ம வந்து பார்க்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வளரணுங்க சகோதர சகோதரி. இதை டெய்லி எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம்னாக்கா, டெய்லி நம்மளோட டைம் வந்து தேவன் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகமா ஜெபத்துல. ஜஸ்ட் இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்ட்டு இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தேவன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க ஜெபத்தின் மூலியமாக. இது நம்ம பண்ண வேண்டியது. அப்படி வாழ்ந்தா நம்மளுடைய மரணம் வந்து ஒரு சாட்சி கொடுக்கிற மரணமா இருக்கும் இல்லைங்களா? நம்மளுடைய விசுவாசத்தை வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேவன் கிட்ட சொல்லணும், தேவனே உம்மை நம்புறேன். கஷ்டமான சூழ்நிலையில கூட தேவன் கிட்ட ஜெபத்துல என்ன தெரியுமா சொல்லணும்? இது கஷ்டமான சூழ்நிலையில தான் தேவனே. ஆனா இதுல இருந்து நீங்க என்ன காக்க வல்லவராய் இருக்கின்றீர். அதனால நான் வந்து விசுவாசத்தை விட்டு போக மாட்டேன். நீங்க என் கூட இருந்தா நான் இதை என்னால தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்றத தேவன் கிட்ட நம்ம வந்து சொல்லணுங்க. 3வது விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, மெடிடேட் பண்ணணும். எதுல மெடிடேட் பண்ணணும்னாக்கா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாக்குத்தத்தங்கள் மேல. யோவான் 3:16 இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கின்ற எல்லாருமே நாங்க நித்திய ஜீவனை அடைவாங்க. இப்போ யோவான்ல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? மரித்தாலும் நீங்க வந்து பிழைப்பீர்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மெடிடேட் பண்ணினே இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் விட்டு நம்ம பாசிட்டிவான விஷயத்த வந்து மெடிடேட் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவ மேல டிபெண்ட் ஆகணும் டிசிஷன்ஸ் எடுக்கும் போது. நம்மளுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் மேல நிக்க கூடாதுங்க. ரெகுலரா என்ன பண்ணோம்னாக்கா, என்னோட ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குரியது, எனக்குரியது அல்ல அப்படின்றத தினந்தோறும் நம்ம வந்து நினைவு கூற வேண்டும். இப்படி நம்ம வாழ்ந்தா நம்மளுடைய மரணம் வந்து சாட்சிக்குரிய ஒரு மரணமா இருக்கு. சகோதர சகோதரி, 2வது விஷயம் நம்ம எப்படி மறிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தூய்மையான இதயத்தோடு மன திரும்புதலோடு நம்ம வந்து மறிக்க வேண்டும். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டுணுங்க இல்லைங்களா? ஒரு பியூரான ஹார்ட்டோட வந்து நம்ம வந்து மறிக்கணும், மனம் திரும்பணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தாவீது ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 51:10, சாம் சாப்டர் 51:10, தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இந்த மாதிரி நம்ம ஜெபிச்சிருக்கோமா? சுத்தமான இதயத்தை கொடுங்க தேவனே. அவர் பாவம் செஞ்சாருங்க, ஆனாலும் சொல்றாரு, சுத்தமான இதயத்தை கொடுங்க, இசோப்பினால் என்னை சுத்திகரிங்க, நான் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்ற அந்த வாஞ்சை அவர்கிட்ட ஆழமா இருந்துச்சு. நம்ம கிட்ட எந்த அளவுக்கு அந்த வாஞ்சை இருக்குது? பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தமான விஷயத்தை யோசிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேவனுக்கு பரிசுத்தமா இருக்கிறதா உகந்த வாழ்க்கை அப்படின்ற எண்ணம் நம்ம கிட்ட இருக்குதா? நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்றாருனாக்கா, ப்ராவர்ப்ஸ் 28:13 தன் பாவங்களை மறைக்கின்றவன் வாழ்வடைய மாட்டான். நம்ம பாவத்தை கடைசி வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபான நெக்கோட இல்லைங்களா, கடினமான இதயத்தோட நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னால் நம்ம நிச்சயமாக வாழ்வடைய மாட்டோம். தேவன் கிட்ட போயிட்டு ரிப்பன்ட் ஆயிட்டு, தேவனே இந்த மாதிரி பாவம் என்கிட்ட இருக்குதுப்பா, அதுல இருந்து நான் வெளியே வரணும், நீங்க என்ன வழி நடத்தினால் முடியும் தேவன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுன்னு வச்சுங்களேன், நிச்சயமா தேவன் நம்மளை வழி நடத்துவார். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதை விடணும், அறிக்கையிட்டு விடணும். அப்போதான் வந்து நம்ம இரக்கம் பெரிய முடியும். டெய்லி இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டெய்லி வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே டெய்லி உட்காந்து நம்ம என்ன பண்ணோங்க, ஈவினிங் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோம், எதுல வந்து மிஸ் ஆயிட்டோம், தவறான யோசனைகள் வந்துச்சா, தவறான பார்வைகள் நம்ம வாழ்க்கையில இருக்குதா, தவறான பேச்சுக்கள் இருக்குதா, நெகட்டிவான தாட்ஸ் இருக்குதா, எப்படிப்பட்ட நான் வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கிறிஸ்துக்கு உகந்த வாழ்க்கையா இருக்குதா அப்படின்ட்டு எக்ஸாமின் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நம்மளுடைய பாவங்களை இம்மீடியட்டா தேவன் இடத்துல போயிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. நம்ம யாராவது விரோதமா தப்பு பண்ணனா அவங்க கிட்டே போயிட்டு பாவமனை கேட்கறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. இதுல டிலே பண்ணக்கூடாதுங்க. முக்கியமானது, நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது நம்மளோட தவறுகளை. இதனாலதான் இதை பண்ணேன், அப்படி பண்றவங்க யாருமே வந்து அந்த பாவத்துல இருந்து வெளியே வரவே முடியாது. பாவத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்றவங்க திருப்பி பண்ண போறாங்கன்ட்டு அர்த்தம் இல்லைங்களா? அம்புலான ஆட்டிடியூட் இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும். தேவனே என்னை கரெக்ட் பண்ணுங்கப்பா,
நிறைய குறைகள் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நீங்க தான் நிறைவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட ஹம்பிளா கேட்கணுங்க. இந்த ஹம்பிள்னஸ் இல்லைன்னா கூட நம்ம பரிசுத்தம் ஆக முடியாது. நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க யாருமே வந்து நாங்க மனம் திரும்ப முடியாதுங்க. எந்தெந்த ஹேபிட்ஸ் வந்து பாவத்துக்கு நம்மள கொண்டு போகுதோ அந்த ஹேபிட்ஸை வந்து இன்னைக்கு நம்ம விடணுங்க, ரிமூவ் பண்ணணும். தேவன் கிட்ட நம்ம என்ன கேட்கணும் தெரியுங்களா? என்னோட இதயத்தை நீங்க எப்போதுமே சர்ச் பண்ணுங்க தேவனே. அதுல ஏதாவது ஒரு தவறு இருந்தா அதை சுட்டி காட்டுங்க அப்படின்ட்டு சங்கீதம் 139:23 தாவீது வந்து சொல்றாருங்க. அதே போல நம்மளும் கேட்கணும். எவ்வளவு தடவை கேட்டு இருக்கிறோம். இப்படி கேட்டுட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, டெய்லி இதை பண்ண நம்ம பாவத்துல இருந்து வெளியே வரலாம். மறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பாவத்துல இருந்து வெளியே வந்து மன திரும்புதலோட நம்ம வந்து மறிக்கலாங்க. கடினமான இதயத்தோட மறிக்க கூடாது. எப்படி மறிக்கணும்னாக்கா மன திரும்புதலின் ஆவியோட நம்ம வந்து மறிக்கணும். அந்த இருதயம் பரிசுத்தமா இருக்கணுங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்லான இதயத்தோட நம்ம மறிக்க கூடாது சகோதர சகோதரி. எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கலாங்க. அதை ஒப்புக்கொண்டு நம்ம மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சமாதானத்துடன் நம்ம வந்து மறிக்கணுங்க. பயத்தினால் அல்ல, இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ், வரி, நாளைக்கு என்ன ஆகுமோ, ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, இதெல்லாம் பயத்துலனாலதான் வருது, இல்லைங்களா? இன்னைக்கு ஈரான்ல வார் ஆயிட்டு இருக்குது. அந்த வார் வந்து போக போக அதிகமாயிடுச்சுன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும்? வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஹெல்த் வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? என்னோட பசங்களுக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையே, சொந்த வீடு இல்லையே, இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகலையே, என்ன ஆகுறது நம்மளுடைய லைஃப்? நான் பெருசா பணம் எதுவும் சேர்த்து வைக்கலையே ஃபியூச்சருக்கு, நம்ம எப்படி செக்யூர்டா வாழ்த்து, இந்த மாதிரி ஏராளமான தாட்ஸ் வந்து வருது. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பயங்க, இல்லைங்களா? தேவன் மேல முழு மனதோட நம்ம வந்து நம்பிக்கை வைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வராது. இப்ப தாவீது ராஜா அவர் வந்து ராஜா ஆவதுக்கு முன்னாடி ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு என்னன்னாக்கா கஷ்டமான சூழ்நிலைகள் வருதுங்க, ஆபத்துகள் இருக்குது. ஆனாலும் என்ன சொல்றாருனாக்கா, நான் பயப்பட மாட்டேன். சங்கீதம் 23:4 சாம் சாப்டர் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாத்தீங்களா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்த மாதிரி நடந்திருக்கிறாருங்க அவரு. கரடி வந்திருக்குது, சிங்கம் வந்திருக்குது, கொள்ளைக்காரர்கள் வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு அவர் பயப்படவே இல்லை. காரணம் தேவன் மேல நம்பிக்கை வைத்ததுனாலதான். ஏசு என்ன சொல்றாருங்க? என்னோட சமாதானத்தை உங்களுக்கு தரேன், இது உலகத்துல கிடைக்காது. இந்த சமாதானம் உங்களை வழி நடத்தும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தேவன் நமக்கு வந்து தராருங்க. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன். இப்ப இயேசு கிறிஸ்துவ யோசிச்சு பார்க்கலாம். எவ்வளவு கொடூரமான பிரச்சனைகள் அவரோட லைஃப்ல வந்துச்சு, அவமானங்கள், கஷ்டங்கள். டெத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிட்டாருங்க, இல்லைங்களா? அவரு நாளைக்கு சாக போறாருன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் வந்து பீஸ்ஃபுல்லா தேவனுக்குள்ள சந்தோஷமா சமாதானமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு தேவன் மேல இருந்த விசுவாசம் தான். அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. அதே சமாதானத்தை உங்களுக்கு தரேன்றாரு. ஏசாயா 27:3 என்ன இருக்குதுங்க வாக்குத்தத்தம்? ஐசாயா சாப்டர் 26:3 உம்மை உறுதியாய் கற்றுக்கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருப்பதினாலே நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்ம வந்து தேவன் மேல 100% நம்பிக்கை வைக்கும் போது பூரண சமாதானம், பெர்ஃபெக்ட் பீஸ் நம்ம லைஃப்ல வருங்க. இது உலகத்துல எங்கேயுமே வராதுங்க. உலகத்துல பீஸ் இருக்குது, இல்லைன்ட்டு இல்லைங்க. அதெல்லாம் வந்து டெம்பரரி, கொஞ்ச நேரம், இல்லைங்களா? நிறைய பேர் வந்து இந்த குடியேத்துக்கு போறாங்க, இல்லைங்களா? சமாதானம் கிடைக்கும் அப்படின்ட்டு குடியேத்து, ட்ரக்ஸ், இந்த மாதிரி தவறான காரியங்களுக்குள்ள போறாருங்க, இல்லைங்களா? ஃபாரின் டூர் போறது, இங்க போனா சமாதானம் கிடைக்கும், அது செஞ்சா சமாதானம் கிடைக்கும், எதுலையுமே வராதுங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலியமா மட்டும் தான் நமக்கு வந்து சமாதானம் வரும், இல்லைங்களா? வேற எங்கேயுமே சமாதானம் கிடையாது. அவரே நம்மளுடைய சமாதானம். ரோமர் 8:38-39 பவுலுக்கு வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருந்துச்சுங்க. அதை எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாருனாக்கா, எதுவுமே வந்து கிறிஸ்துவின் அன்பில இருந்து நம்மள பிரிக்க முடியாதுன்றாருங்க, இல்லைங்களா? மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதரனானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயரமானாலும் ஆழமானாலும் வேற சிருஷ்டிகள் ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயிக்கின்றேன். பாத்தீங்களா? நமக்கு வந்து தேவன் மேல விசுவாசம் இருந்தால், அவர் மேல நமக்கு நம்பிக்கை இருந்தால், எதையுமே நம்மளுடைய சமாதானத்தை வந்து பிரிக்க முடியாது. எப்படி டெய்லி இந்த சமாதானத்தை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஆன்சியஸ் தாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, கவலை, அந்த சிந்தை வரும்போது பைபிள் ஆழமா படிக்கணுங்க, மெமரைஸ் பண்ணுங்க, சில வசனங்களை மனதுல வந்து எழுதி வச்சுக்கணுங்க, சமாதானத்துக்குரிய வசனங்களை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இல்லைன்னா ஈஸியா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ல போயிடுவோம். ரெண்டாவது வந்து எப்பெல்லாம் நம்மளுக்கு பயம் வர மாதிரி இருக்குதுன்னா அப்பெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க.
ஜெபத்தினால பயத்தை நம்மளால வெல்ல முடியும். 3வது வந்து நம்ம தேவன் எப்படி பாஸ்ட்ல நம்மள வழி நடத்துறார். பொறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில தேவன் வந்து வழி நடத்திருப்பாருங்க. இஸ்ரவேல வழி நடத்துனத நினைவு கூறணும். நம்ம சொந்த பந்தத்துல நிறைய பேரை தேவன் வந்து வழி நடத்துவார். சபையில நிறைய பேரை வந்து தேவன் காப்பாத்தி இருப்பார். அதை வந்து நினைவு கூற வேண்டும் இல்லைங்களா? எதெல்லாம் வந்து நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அதெல்லாத்தையும் வந்து விட்டு ஒழியணும். நெகட்டிவான மீடியா எப்போதுமே வந்து வரி பத்தியே பேசுறவங்ககிட்ட அதிகமா நம்ம வந்து பேச போகக்கூடாதுங்க இல்லைங்களா? அவங்க வந்து நெகட்டிவா நம்ம கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு சந்தோஷமே இருக்காதுங்க லைஃப்ல. எப்பவுமே வந்து எனக்கு கஷ்டம் 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 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தேவன் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு. அதை பத்தி பேசவே மாட்டாருங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து விலகி இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கும் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் வரங்க. பாசிட்டிவான விஷயத்த வந்து திங்க் பண்ணணும். தேவன் எப்படி பாசிட்டிவா நம்மளை வழி நடத்தி இருக்கிறாரு, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது இல்லைங்களா? தேவன் மேலேயே நம்ம வந்து சார்ந்து இருக்கணுங்க. அந்த மாதிரி ஹேபிட் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? தேவனுடைய பிரச்சனத்துக்குள்ளேயே இருக்கணும்ன்றத வந்து நம்ம விரும்பணும். இப்படி பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம மறிக்கும் போது சமாதானத்துடன் நம்ம வந்து மறிக்கலாம். சாட்சிக்குரிய ஒரு மரணமா நம்மளுடைய மரணம் வந்து இருக்குங்க. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எப்படி மறிக்கணும் அப்படின்னா மத்தவங்கள மன்னிச்சுட்டு மறிக்கணும் இல்லைங்களா? யார் மேலேயும் கசப்பு, வெறுப்பு, பொறாமை, ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற எண்ணம், அவன் நாசமா போட்டோம், அவர் எனக்கு எவ்வளவு கெட்டது பண்ணாரு, அவரெல்லாம் நல்லா இருக்க கூடாது, இந்த எண்ணத்தோட இருக்க கூடாதுங்க. சொந்த சகோதர சகோதரியை மன்னிக்காம 10 வருஷம் 20 வருஷம் பார்த்தாலும் பார்க்காதவங்க போறது இல்லைங்களா? அவங்கள அவாய்ட் பண்றது, ஏற்றுறது இல்லைங்களா? கசப்பு, இந்த மாதிரி எண்ணத்தோட நம்ம மறிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாருங்க, அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்றாரு. தேவனே இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிங்கன்னு சொல்லிட்டு வந்து மறிக்கிறாருங்க. அதனாலதான் மகிமையின் மரணமா அது இருந்துச்சு. நம்ம லைஃப்ல நிறைய பேரை வந்து எதிரியா நினைச்சிட்டு நம்ம மறிச்சோம்னு வச்சுங்களேன், ரொம்ப கசப்பான மனிதன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் அன்பு அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கல. எல்லாரையும் தாராளமாய் மன்னிக்க வேண்டும். லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். பாத்தீங்களா? அவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, மன்னியுங்க தேவனே. மத்தேயு 6:14 கூட சொல்றாங்க. மேத்யூ 6:14 மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்களும் மன்னிக்காம போனீங்கன்னா தேவன் நிச்சயமாக உங்களுடைய பாவத்தை வந்து மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாருங்க. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணுங்க, பாவத்தை மன்னிச்சுட்டு தான் போய் ஜெபம் பண்ணணும்ட்டு வசனமே இருக்குதுங்க. டெய்லி வந்து நம்ம ப்ரேயர் பண்றோம். மனசுல வந்து வஞ்சத்தை வச்சுட்டு, கோவத்தை வச்சுட்டு, வன்மத்தை வச்சுட்டு எப்படி போய் ஜெபம் பண்ண முடியும்? ஒருத்தரை வெறுத்துட்டு எப்படிங்க ஜெபம் பண்ண முடியுங்க? அவங்கள மன்னிக்கணுங்க தாராளமா. அவங்க நல்லா இருக்கட்டும் தேவனே, அவங்களையும் நீங்க வந்து பாதுகாத்தரலுங்க தேவனே. அப்படி பாசிட்டிவான எண்ணத்தோட வந்து நம்ம ஜெபிக்கணும். அப்போ தேவன் நம்மளுடைய ஜெபங்களை வந்து ஆதரிப்பார், கேட்பாருங்க. மார்க் 11:25 மார்க் சாப்டர் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் மேல் உங்களுக்கு ஏதாகிலும் வருத்தம் இருந்தால் பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அவர்களுக்கு மன்னியுங்கள். பாத்தீங்களா? உங்க தப்பிதங்களையும் தேவன் வந்து மன்னிக்கிறாரு இல்லைங்களா? அவங்களையும் மன்னிங்க. நம்ம வந்து பரிசுத்தவான் கிடையாதுங்க. நம்மளும் வந்து பாவிதான் இல்லைங்களா? எல்லாருமே பாவிதான். என்னன்னாக்கா நம்ம கொஞ்சம் பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து அதிகமா பண்ணலாம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர நம்ம தப்பே பண்ணல அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அதனால அவங்களுடைய தப்பிதங்களை வந்து நம்ம ரொம்ப ஆடா பார்க்க கூடாது. நம்மளுடைய தப்பிதங்களை தேவன் ரொம்ப ஆடா பார்த்தாக்கா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அதே போலதான் நம்ம வந்து மன்னிக்கணும். ஸோ டெய்லி இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்னாக்கா, இமீடியட்டா வந்து மன்னிக்கணும். அவனே வந்து பேசிட்டோம் அதுக்கப்புறம் மன்னிக்கிறேன், அவங்கன்னா பெரிய ஆளா, அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது இல்லைங்களா? அந்த நாளுக்குள்ளேயே வந்து நம்ம பேசி தீர்த்துக்கிட்டா பெட்ரு. வளர வளர என்ன ஆகும்னாக்கா அந்த கசப்பு தன்மை இன்னும் ஜாஸ்தி ஆயிடும், பிரிவினை ஜாஸ்தி ஆயிடும். நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மள யாராவது ஹர்ட் பண்ணிட்டா இல்லைங்களா, நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். தேவனே அவங்க வந்து தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும் தேவனே. நல்லபடியா அந்த ரிலேஷன்ஷிப் வளர்றதுக்கு நீங்க வந்து வழி நடத்துங்க. அவங்க மனசுல ஒரு எடுப்புதலை ஏற்படுத்துங்க தேவனே. என் சைட்ல தப்பு இருந்தா கூட நான் வந்து மன்னிக்கிறேன் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எண்ணத்தோட இருக்கணும் இல்லைங்களா? சோ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற எண்ணம் வச்சுக்க கூடாது இல்லைங்களா? நான் தான் கரெக்ட் அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து வளர்த்துக்க கூடாது. நான் தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட்னு நினைச்சோன்னு வச்சுங்களேன், யாரையும் வந்து நம்ம நேசிக்க முடியாதுங்க. நம்ம மத்தவங்கள்ட்ட ரொம்ப தயவாய் வந்து பேசணும். ஈவன் தான் வந்து அவங்க நமக்கு விரோதமா பாவம் செஞ்சிருந்தா கூட அவங்க கிட்ட பேசும்போது அதை மனசுல வச்சுட்டு கசப்பா அவங்க கிட்ட பேசக்கூடாது. தயவாய் அவங்க பாவங்களை மன்னித்து மனதுருக்கமா அவங்க கிட்ட பேசணும்.
எவ்வளவு தேவன் நமக்கு மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம நினைவு கூர்ந்து மன்னிக்கணுங்க. அப்படி நம்ம வாழ்ந்து மரித்தால் நம்மளுடைய மரணம் 4 பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். தேவனுக்கு மகிமையை வந்து கொண்டு வரும். 5வது எப்படி நம்ம மறிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நம்பிக்கையோட மறிக்கணுங்க. என்ன நம்பிக்கை? நித்திய ஜீவனின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்து ஆழமா நம்ம மனசுல ஒரு நங்கூரம் போல இருக்கணுங்க. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ ஒரு நம்பிக்கை அப்படின்ட்டு இல்ல. நிச்சயமா நடக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கை நம்ம மனசுல ஆழமா இருக்கணும். 2 கொரிந்தியர் 5:8 2 கொரிந்தியன் சாப்டர் 5:8 பவுல் இப்படியாக சொல்றார், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பாத்தீங்களா? என்ன விரும்புறாங்கனாக்கா, இந்த தேகத்தை விட்டு பிரியணும், கர்த்தருக்குள்ள நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ட்டு தைரியமா வந்து நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த தைரியம் நம்ம கிட்ட இருக்குதா? இந்த மாம்சம் வந்து விட்டு நம்ம விளங்கணும், சீக்கிரம் தேவன் கிட்ட நம்ம போகணும், இயேசு கிறிஸ்து போல நம்மளுடைய சரீரம் மாறணும் நம்பிக்கை நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க சகோதர சகோதரி. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13, 14 பவுல் இப்படியாக சொல்றாருங்க. 1 Thessalonians chapter 4, 13 and 14 சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களுக்காக நீங்கள் நம்பிக்கையற்றவர்களுக்கான மற்றவர்களைப் போல துக்கிக்கப்படாதபடிக்கு அவர்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திர அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். பாத்தீங்களா? இந்த நிச்சயம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. மத்தவங்க வந்து இன்னைக்கு நெஞ்சில அடிச்சுட்டு அழுதுட்டே இருப்பாருங்க. 1 மாசம் ஆனாலும் 2 மாசம் ஆனாலும் அவங்க விரும்பினவங்க இருந்துட்டாக்கா அது அவங்களால தாங்கவே முடியாது. பவுல் என்ன சொல்றாரு? அவங்கள போல நீங்க இருக்காதீங்க, அந்த மாதிரி துக்கித்து அழுவாதீங்க. நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து வந்த பின்பு நம்மள உயிரோட கொண்டு வருவாரு. அந்த நம்பிக்கையில வந்து நீங்க இருங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. இந்த நம்பிக்கை எவ்வளவு நம்ம கிட்ட இருக்குது இல்லைங்களா? தீத்து 1:2 என்ன சொல்றாரு பவுலு? டைட்டஸ் சாப்டர் 1:2 நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கையினால் இப்படி செய்கிறேன். பாத்தீங்களா? நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கை இருக்குது, அதனாலதான் என்னோட வாழ்க்கை இருக்குது அப்படின்ட்டு சொல்றாருங்க. நம்ம நம்பிக்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்ம வந்து நிச்சயத்தை இதை வந்து நம்புறோமா? கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் இன்னும் அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54, 55 அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவானிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. இந்த நம்பிக்கை இருக்குதுங்களா? நிச்சயமா இந்த அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை வந்து பெற்றுக்கொள்ளும் அப்படின்ற நம்பிக்கை உறுதியா நம்ம கிட்ட இருக்கணுங்க. டெய்லி இதை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னாக்கா, ரெகுலரா நித்திய ஜீவனத்தை பத்தி நம்ம வந்து திங்க் பண்ணுங்க இல்லைங்களா? பரலோகம் எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய சரீரம் எப்படி மாற போகுது, இயேசுவை நம்ம எப்படி பார்க்க போகின்றோம், தேவன் கூட எப்படி இருக்க போகின்றோம், நமக்கு தேவன் எப்படிப்பட்ட ராஜரீகத்தை கொடுப்பார், எப்படி இருக்க போகுது அந்த 1000 வருஷ அரசாட்சி. டெய்லி வந்து இதை பத்தி திங்க் பண்ணுங்க. இதை பத்தி பேசேஜஸ் வந்து நம்ம படிக்கணும் இல்லைங்களா? யோவான் 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21, 22 இது எல்லாமே இதை குறித்து தான் இருக்குது இல்லைங்களா? நம்ம மரணத்துக்குரியதான அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லைங்களா? அது லாஸ் மாதிரி நம்ம வந்து நினைக்க கூடாதுங்க. இது இழப்பு இல்லைங்க, அது வந்து கெயின். ஏன் தெரியுங்களா? இந்த சரீரம் அழிஞ்சாதான் அழிவுள்ளதாகிய சரீரத்தை நம்ம வந்து பெற முடியுங்க. பூமிக்கு இருந்த அந்த போராட்டத்தை நம்ம போராடினால்தான் நம்ம இயேசு கிறிஸ்து கூட நம்ம என்ன பண்ண முடியும்? ஆளுகையும் செய்ய முடியும். அதனால இது கெயின் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து நினைக்கணுங்க. மத்தவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து சத்தியத்துல இருந்தாலும் மரணத்தை வந்து அவ்வளவு ஈஸியா ஏற்றுக்கொள்ள முடியறது இல்லை. காரணம், விசுவாசம் வந்து அவ்வளவு ஆழமா இல்லைங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நம்ம என்கரேஜ் பண்ணணும். தேவன் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாரு. பெரிதான கனமகிமை நம்மளுக்கு அவருடைய ராஜ்யத்துல கொடுக்க போகிறாரு. அந்த நம்பிக்கையோட நம்ம வாழணும் அப்படின்ட்டு சொல்லணும் இல்லைங்களா? நம்ம வந்து டிட்டாச் ஆயிடணும். எதுல இருந்து நம்ம தூரம் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மெட்டீரியல் திங்ஸ்ல இருந்து. இந்த உலகத்தோட ஆசையை வந்து அதிகமா வந்து டிவிலையும் மீடியால வந்து காட்டுவாங்க இல்லைங்களா? இந்த உலகத்தை வந்து என்ஜாய் பண்ணணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல பொருட்கள் வாங்கணும், லைஃப் வந்து எக்ஸ்ட்ரீமா என்ஜாய் பண்ணணும். இதுதான் வந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்களோட எண்ணம். நம்ம வந்து நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம தூரம் ஆயிடணுங்க சகோதர சகோதரி. அப்படி நம்ம வாழ்ந்து மரித்தால் நம்முடைய மரணம் ரொம்ப கனத்துக்குரிய மரணமா இருக்குங்க. 6வது எப்படி நம்ம மறிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறாருங்க. அந்த அழைப்பை வந்து வெற்றிகரமா ஓடி முடித்து மகிமையோட நம்மளோட மரணத்தை வந்து முடிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல போல இல்லைங்களா? ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ மறித்தோன்ட்டு இல்லைங்க. தேவன் நம்மளுக்கு வந்து ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறாருங்க, ஒரு பர்பஸ். மத்தவங்களுக்கு இல்ல.
கிறிஸ்தவராகிய நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையின்படி அவரோட அடிச்சூழல்ல வாழ்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பர்பஸ். 2 திமோத்தி 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், 2 திமோத்தி சாப்டர் 4:7லங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல போல நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அவர்கிட்ட எந்த அளவுக்கு விடாமுயற்சி இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு வசனம் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24லங்க, ஆக்ட் சாப்டர் 20:24லங்க. ஆகிலும் என் பிராணனை நான் ஒரு பொருட்டாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகின்றேன். பாத்தீங்களா, அவருடைய விருப்பம் என்னங்க? இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும், பிரசங்கம் பண்ணணும், சந்தோஷத்தோட இந்த ஓட்டத்தை முடிக்கணும். அதனால என்னோட ஜீவனை கூட நான் பெருசா வந்து என்றது இல்ல, செத்தா கூட ஓகே தான், ஆனா அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் செய்யணும்ன்றாரு. அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்குதா? இயேசு கிறிஸ்துவும் இப்படிதான் அவரோட ஓட்டத்தை ஓடி முடித்தாருங்க. யோவான் 14:4 அவரே சொல்றாரு பாருங்க, ஜான் சாப்டர் 17:4ல, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பாத்தீங்களா, நீங்க சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டேன் தேவனே அப்படின்றாரு. அப்படி நம்ம செஞ்சு முடித்துட்டா எப்படி இருக்கும் தெரியுங்களா நம்மளுடைய மரணம்? வெளிப்படுத்தல் 14:13ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரணமா இருக்குங்க. பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு நீங்கி இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவளோட கூட போகும். பாத்தீங்களா, நம்மளுடைய கிரியைகள் கூட போகும், பாக்கியவான்களா இருப்போம். எதுல பாக்கியம் இருக்குதுனாக்கா, இயேசு கிறிஸ்துக்குள்ள மரிப்பதுலதான் பாக்கியங்க, உலகத்துல மரிப்பது அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகளை செஞ்சு முடிச்சு மறிப்பதுலதான் பாக்கியம் இருக்குது. தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டுதான் செய்ய முடியுங்க, சுயத்தினால செய்ய முடியாது. இதுலதாங்க நம்மளுக்கு பிளெஸட். இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம், இல்லைன்னா கிடையவே கிடையாதுங்க சார். இதை நம்ம எப்படி டே டு டே லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாரு, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு. அதை தேவனுக்காக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தேவனுக்காக நம்ம வந்து அதை பயன்படுத்தணுங்க. அதற்காக வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேடணும். ரெண்டாவது வந்து நம்ம கன்சிஸ்டண்டா இருக்கணுங்க இல்லைங்களா? ஒரு நாள் ஜெபம் பண்றது, 10 நாள் வந்து ஜெபம் பண்ணாம இருக்கிறது, என்னைக்கோ ஒரு நாள் பைபிள் படிக்கிறது இல்லைங்களா, கடமைக்குன்ட்டு சர்ச்சுக்கு போறது, மீட்டிங்ஸ் வந்து கடமைக்குன்னு அட்டென்ட் பண்றது, அப்படி இருக்கக்கூடாது. கன்சிஸ்டண்டா இருக்கணுங்க. ப்ரேயர் லைஃப், பைபிள் ஸ்டடி எல்லாமே வந்து கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியா நம்ம வந்து பண்ணிட்டே வரணும். தேவனுக்குன்னு ஊழியம் பண்ணுங்க இல்லைங்களா? சின்ன விஷயத்துல கூட வந்து நம்ம பண்ணுங்க. பெருசா பண்ணாதான் ஊழியன்ட்டு இல்லைங்க, சின்ன விஷயம் கூட ஊழியம் தான் இல்லைங்களா? டிசிப்ளினா இருக்கணுங்க நம்ம எல்லா விஷயத்திலையும் இல்லைங்களா? நம்ம சொல்ற வார்த்தையிலையும் சரி, ஜபத்திலையும் சரி, எல்லாத்துலயும் வந்து டிசிப்ளின் இருக்கணும். எப்பவும் வந்து இந்த விஷயத்த விட்டுட்டு நம்ம தூரம் போக கூடாதுங்க, உலகத்துக்கு ஓடி போக கூடாது, குட் பண்ண கூடாதுங்க. எவ்வளவு பிரச்சனை வேணாலும் தேவன் வந்து நம்மளை பாதுகாப்பார் அப்படின்ற எண்ணத்துல கீழே விழுந்தாலும் தேவன் கிட்ட ஜெபம் பண்ணி எந்திரிச்சு திருப்பி இந்த காரியத்தை வந்து தொடர்ந்து நம்ம செய்யணுங்க. செஞ்சு நம்ம ஓட்டத்தை முடிச்சால் தேவனோட நாம வந்து மகிமைப்படுங்க. தேவன் அவ்வளவு ஈஸியா நம்மளை வந்து விடுதலுங்க. ஏன்னா அழைத்த தேவன் உண்மையிலவர், கடைசி வரைக்கும் நம்மளை காக்க வல்லவராய் இருக்கின்றார். ஏழாவது எப்படி நம்ம மறிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சித்தத்தை கம்ப்ளீட்டா தேவன் கிட்ட கொடுத்துடணுங்க, சரண்டர் பண்ணிடணும். அப்படிதான் வந்து நம்ம மறிக்கணுங்க இல்லைங்களா? நம்ம சித்தத்தை செய்து கொண்டு மறிப்பது அல்ல, கம்ப்ளீட்டா நம்மளுடைய சித்தத்தை தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஒப்பு கொடுத்தார். லூக்கா 23:46, லூக் சாப்டர் 23:46, லூக் 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கின்றேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். என்ன பண்ணிட்டாருங்க? தேவனுடைய கையில அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்துட்டார். அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்பாக அவர் ஜெபம் பண்ணும்போது கூட என்ன சொல்றாருங்க? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுனால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல தேவனே, உங்களுடைய சித்தமே நிறைவேறட்டும். லூக்கு 22:42 சொல்றாரு, உங்க சித்தத்தை நிறைவேற்றும் என்னோட லைஃப்லன்றாரு. யாக்கோபு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு 4:15, நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லாதீங்க, மாறங்கன்னா சொல்லுங்க, தேவனோட சித்தமானால் நான் வந்து இதை செய்வேன் அப்படின்ட்டு சொல்லுங்கன்றாருங்க. யாக்கோபு 4:15, ஜேம்ஸ் 4:15, அதற்கு பதிலாக கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்து இன்னென்னத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். பாத்தீங்களா, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்க செய்வோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய சித்தம் தாங்க முக்கியங்க. நம்ம சரண்டர் ஆகணுங்க. எப்படி வந்து நம்மளுடைய சித்தத்தை தேவன் கிட்ட சரண்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டெய்லி நம்மளுடைய டே எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னாக்கா, தேவனே இந்த நாள் ஃபுல்லா உங்களுடைய சித்தமே என்னோட வாழ்க்கையில நிறைவேறட்டும், என்னுடைய மாம்சத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது, உங்க சித்தம் என்னவோ அதுவே நிறைவேற்றணும் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். இதுதான் கரெக்ட் மைண்ட் செட்.
இல்லைங்களா? 2வது நம்ம லைஃப்ல சில டைம் வந்து கஷ்டங்களும் வரும், ஆசீர்வாதங்களும் வரும். 2மே மாத்தி மாத்தி வரும். இந்த 2த்துமே நம்ம ஒரே மாதிரி தான் வந்து ஏத்துக்கணும். தேவன் மூலியமா வருது. இத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமோ, பாசிட்டிவா 2மே எடுத்துக்கணுங்க. பிளெஸ்ஸிங் வர்றது மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, கஷ்டம் வரும்போது தேவன விட்டு தூர போறது, அப்படி இருக்கவே கூடாதுங்க. இதுதான் வந்து தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளோட லைஃப வந்து அர்ப்பணிப்பது. தேவனுடைய கைடன்ஸ வந்து நம்ம வந்து தேடணுங்க. ஒவ்வொரு மேஜரான டிசிஷன்ல கூட தேவனுடைய சித்தம் என்ன? வேதத்தின்படி நான் பண்றது சரியான்ட்டு யோசிச்சு நம்ம வந்து பண்ணணும். இல்லைங்களா? நம்ம வந்து கண்ட்ரோல்டா இருக்கணுங்க. இல்லையா? எல்லா விஷயத்திலயும் கண்ட்ரோல்டா இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும். தேவன் மேல நம்பிக்கை வைக்கணுங்க. ஈவன் தோ நம்மளுக்கு வந்து சில விஷயம் புரியலன்னா கூட, தேவன் பார்த்துக்குவார் அப்படின்ற நம்பிக்கை நம்ம லைஃப்ல இருக்கணும். அப்படி நம்ம வாழ்ந்து மரித்தோமானால், நம்மளுடைய மரணம் தேவனுடைய கண்ணுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? அருமையா இருக்குங்க. சங்கீதம் 116 15ல சொல்றாருங்க. சாம் சாப்டர் 116, 15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இயேசுவின் மரணம் தேவனுக்கு அருமையா இருந்துச்சு. அப்போஸ்தலர்ஸோட மரணம் அருமையா இருந்துச்சு. இன்னும் எவ்வளவு ஊழியக்காரங்களோட மரணம் அருமையா இருந்துச்சு. நம்மளுடைய மரணமும் தேவனுடைய கண்களுக்கு எப்படி இருக்கணுங்க? ப்ரெஷியஸா அருமையா இருக்கணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.